بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக உலக அளவில் சென்று சரியான கொள்கையை விதைத்து தங்களுடைய முழு நேரத்தையும் மார்க்கத்திற்காக சரியான கொள்கைக்காக அர்ப்பணித்த அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய தினத்தில் சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் இந்த புனிதமிக்க ஜும்மாவில் நம்மை அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பை மீண்டும் வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ஜும்மாவை பொறுத்தவரை உலக அளவில் இந்த ஜும்மா நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுபோன்று
உலகின் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்களில் அல்லாஹுடைய குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. வந்து கேட்கக்கூடிய நம்பிக்கையாளர்களும் வந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஜும்மாவில் சொல்லப்படுகிற விஷயங்கள், அந்த இமாம் பேசுகிற விஷயங்கள், இவைகளெல்லாம் அல்லாஹுவும் தூதரும் சொன்னதாக இருக்குமானால் அங்கே வரக்கூடிய மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஜும்மாவை என்றால், ஏற்கனவே தொழுகிற லுஹர் தொழுகையை விட 2 ரக்காத் குறைவாக தொழச் சொல்லி, அந்த 2 ரக்காத்துக்கு பகரமாக ஜும்மாவிலே அந்த ஆலிம் பேசக்கூடிய அந்த பேச்சிலே அல்லாஹுடைய பேச்சும் ரசூலுல்லாஹுடைய வழிமுறையும் இருக்குமானால், வருகின்ற அந்த நபர்களுடைய, அந்த மனிதர்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது தாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தவறுகளை விட்டு அவர்கள் விலகி வாழ்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் மத்தியில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் மத்தியில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால் அந்த ஜும்மாவுடைய உரையை கேட்டு அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை விளங்கி, சொல்லப்படுகிற விஷயங்களில் ஏதாவது தவறுகள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கேட்டதற்கும் அவர் சொன்னதற்கும் மாற்றமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை முறையை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்ல வேண்டும். பேசும்போதும் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கேட்ட பிறகு, தொழுது முடித்த பிறகு துவா செய்துவிட்டு பள்ளிவாசலை விட்டு கிளம்பும் பொழுது, வெளியே செல்லும் பொழுது, நாம் கேட்ட விஷயம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஜும்மாவுக்கு வந்தோம், தொழுதோம், அங்கே அவர் பேசினார், பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க, குர்ஆனில் இருந்தால் சொன்னாங்க, ஹதீஸ்லேருந்து சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்குது, அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு தான் வெளியே போகணும். அந்த நினைப்பு இல்லாமல் வெளியே போனோம் என்று சொன்னால், ஏதோ வந்தோம், ஏதோ தொழுதோம், ஏதோ பேசினார், ஏதோ ஒரு இடத்தை பிடித்து கொண்டோம், ஏதோ உட்கார்ந்துருந்தோம், தூக்கம் வந்துச்சு, தூங்கணும், சலாம் கொடுத்தாரு, போயிட்டோம். இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அல்லாஹ் காப்பாற்றணும். அதற்காகத்தான் இந்த ஜும்மா என்பது சாதாரண விஷயம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஜும்மா என்பதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் என்ன ஒரு கை சேதம் என்று சொன்னால், எங்கிருந்து இந்த மார்க்கம் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திலே கோளாறு நிகழ்ந்திருக்கிறது. எங்கிருந்து இந்த மார்க்கம் புறப்பட வேண்டுமோ, எந்த மேடையிலிருந்து அந்த மஹல்லாவைச் சேர்ந்த மனிதர்கள் உணர்வு பெற வேண்டுமோ, அறிவு பெற வேண்டுமோ, அந்த ஜும்மா மேடைகள் பாழ்படுத்தி விட்ட காரணத்தினால் அதான் சொல்ல வேண்டியிருக்குது. சரியான உச்சரிப்பில் சொல்ல வேண்டுமானால், எந்த இடத்திலிருந்து வாரம் இந்த மார்க்கம் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டுமோ அந்த இடம் ஓதுகிற இடமாக, அரபியை ஓதுகிற இடமாக ஆக்கப்பட்டு, ஏதோ சொல்லுகிறோம், ஏதோ கதை அளக்கிறோம் என்று இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, எதை தடுக்க வேண்டுமோ, அல்லாஹ் எதை தடுக்க சொல்லுகிறானோ அதை தடுக்காமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி அதை தடுத்தார்களோ அதை வீரியமாக சொல்லாமல், முன்னால் இருக்கிறவர்களுக்காக சாதகமாக அந்த பேச்சுகளை அமைத்து கொண்டு இதை ஒரு சடங்காக ஆக்கிவிட்ட காரணத்தினால்
இந்த ஜும்மா என்பதை சடங்காக ஆக்கிவிட்ட காரணத்தினால் மக்கள் மத்தியிலே, முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு தூய்மையான இஸ்லாம் செல்லாமல் இருக்கிறது. அதற்கு மூல காரணமாக இருப்பதே இந்த ஜும்மா மேடையை பயன்படுத்தாமல் இருப்பது தான் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் பாயிண்ட் இது. மக்கள் மத்தியில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், அல்லாவிற்கு இணை வைக்கிற காரியங்கள், தூதர் சொல்லி காட்டாத காரியங்கள், தூதர் நடைமுறைப்படுத்தாத காரியங்கள், இவைகளையெல்லாம் இந்த மேடையிலே வந்து நிற்கிற அந்த இமாம் மிகவும் தைரியமாக சொல்ல வேண்டும். அதில் எந்த விதமான தயவு தாட்சண்ணையும் பார்க்கக்கூடாது. முன்னால் உட்கார்ந்து வைக்கிறவர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் தான் பொருளாளர், இவர் தான் தலைவர், இவர் தான் செயலாளர். நாம் இந்த விஷயத்தை சொன்னோம்னு சொன்னாக்கா அவங்க கோச்சிக்குவாங்க, அப்புறம் நமக்கு இந்த வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் சம்பளம் கிடைக்காது, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுறது, நான் ஊராக தூக்கிக்கிட்டு அலைய முடியும், அதனால் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பேச்சை அமைத்து கொண்டால் என்னுடைய பொழுது போகும் என்று நினைத்தால் இந்த இடத்தில் நின்று மார்க்கத்தை சொல்ல முடியாது. அதுதான் நடக்கிறது இன்றைக்கு. ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கே தெரியும் இவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் தவறு என்று. ஏனென்று சொன்னால் பெரும்பாலான உலமாக்கள் சுன்னத் ஜமாத் என்று சொல்லி கொண்டிருக்கிற பெரிய பெரிய பள்ளிவாசலை கட்டி வைத்து கொண்டு, எத்தனையோ ஊர்களை தன் வசம் வைத்து கொண்டு, எத்தனையோ மனிதர்களை தன் வசம் வைத்து கொண்டு பொருளாதார ரீதியில் உயர்ந்திருக்கிற இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தவறை சுட்டி காட்டினோம் என்று சொன்னால் நமக்கு பொழைப்பு ஓடாது, நம்முடைய காலம் ஓடாது என்று பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன அரபி தெரியாதா? அரபியில் புலமை கண்டவர்கள், கிராத்தை அப்படி ஓதுவார்கள், காதால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றும். எவ்வளவு பெரிய கிராத்தை ஓதினாலும் நின்று கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு போகிற மக்கள் இருக்கிறார்கள். வாயை திறந்தாலே தேனாக ஊறுகிற வார்த்தை அமைப்புகள் இருக்கும். பேச்சை பார்த்தால் தமிழ் மொழி அப்படியே தேனு மாதிரி காதில் பாயும். அவர்கள் பேசுகிற பேச்சும், அவர்கள் அமைக்கிற அந்த மொழி நடையும், சொல்லுகிற பாங்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயங்கி விடுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் உண்மையை தட்டி சொன்னார்களா? தன் முன்னால் இருக்கிற அந்த மனிதர்கள் வருகிறார்களே, ஈமான் கொண்ட மக்கள் வருகிறார்களே, அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி வருகிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை சொன்னோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க சொன்னார்களே, அதை தடுத்தோமா என்று சிந்தித்து பார்த்து அந்த ஜும்மா மேடையை பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு வழிகேடு நம் சமுதாயத்தில் இருந்திருக்கிறாது, இவ்வளவு சிறுக்குகள் நம் சமுதாயத்தில் இருந்திருக்காது. இத்தனை பெண்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். இத்தனை ஆண்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களையும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். ஏன்? இதான் வாராவரம் கண்டிப்பாக வந்துடுறாங்களே. எந்த தொழுகைக்கு வர்றாங்களோ வள்ளியோ, ஜும்மாவுக்கு குறைஞ்சபட்சம் வரத்தானே செய்கிறாங்க. அப்படி வரும்போது அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனையும் நபிமொழியையும் சொல்லி அந்த மக்களை எச்சரிப்பதற்காக அமைக்கப்பட்ட மேடை தான் இந்த ஜும்மா மேடை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜும்மா மேடைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு தலையை சீவிக்கொண்டு எண்ணெய் தேய்த்து கொண்டு பவுடரை பூசிக்கொண்டு, அதாவது வாசனை திரவங்களை பூசிக்கொண்டு அழகிய முறையில் வாருங்க, அங்கே வந்து அமைதியாக உட்காந்துருங்க, உங்களுக்குள்ளே எதையும் பேசிடாதீங்க, சின்ன பிள்ளைங்க விளையாண்டா கூட விளையாட வேணாம்னு சொல்லாதீங்க, அமைதியாக உட்காருங்க, அங்கே உள்ளதை கேளுங்க. ஏன்னா அங்கே கேட்டாக்கா உங்கள் காதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய அந்த சொற்கள் விழலாம், தூதருடைய நபிமொழி விழலாம். அதனால் அமைதியை காருங்கள், அமைதியாக அவர் சொல்கிறதை கேட்டுக்கிட்டே இருங்க, காது கொடுத்து கேளுங்கள் என்று சொன்னார்கள். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அந்த காது கொடுத்து கேட்கின்ற விஷயத்தை எங்கேயாவது சாய்ந்து கொண்டு தூங்கிவிட்டு போகிறதாக அமைத்து கொண்ட காரணத்தினால் இந்த சமுதாயம் பல நூறு ஆயிரம் ஆண்டுகள் பின்தங்கி போயிருக்கிறது. கொள்கை ரீதியாக குர்ஆனைத்தான் நான் பின்பற்றுவேன், தூதரைத்தான் பின்பற்றுவேன் என்ற அந்த கொள்கை இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கு சுமந்திர பதிவு செய்கிறானா இல்லையா? பல இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யுஸ்பித்துல்லாஹுல் லதீன ஆமனு பில் கௌலி சாபித் ஃபில் ஹயாத்து துன்யா வல் ஆஹிரா. 14வது அத்தியாயம் 27வது வசனம்.
இந்த சமுதாய மக்களை, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த சமுதாய மக்களை ஒரு கலிமாவை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலும் மறும வாழ்க்கையிலும். என்ன கலிமா அது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹுவை மாத்திரம்தான் நான் வணங்குவேன், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் சொன்னதை மாத்திரம்தான் கேட்பேன், அவன் சொன்ன கட்டளையைத்தான் பின்பற்றுவேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் அதுக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கொள்கையை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக வந்தார்கள். அவர்கள் வழியை மாத்திரம்தான் பின்பற்றுவேன், அது தவிர வேறு யார் வழியையும் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த கலிமா, இந்த கலிமாவை கொண்டு இந்த உலகத்தில் முஸ்லீம்களை நாம் உறுதியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நமக்கு. இந்த ஒரு கலிமா வைத்துத்தான் உலக அளவில் இருக்கிற பல கோடி பேர்களுக்கு மத்தியில், பல கொள்கைகளை கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் சில பேர்களை மாத்திரம் நான் உறுதியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். உள்ளத்தின் அடித்தளத்தில் அந்த உறுதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அவங்க ஒருபோதும் மாற மாட்டார்கள். உலகத்தில் எத்தனை கூட்டம் வேணாலும் வரட்டும், அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதெல்லாம் உலகத்தில் எத்தனை கூட்டம் வேண்டுமானாலும் வரட்டும், எத்தனை கொள்கை வேண்டுமானாலும் வரட்டும், அதெல்லாம் டோன்ட் கேர், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம்தான் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும். அந்த 2 விஷயத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து உறுதி சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். 18வது அத்தியாயம் 103வது வசனத்தில் எப்படி கேட்க சொல்கிறான்? குல் ஹல் நுநப்பிஉக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா அல்லதீன தல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்து துன்யா வ யக்ஸபூன அன்னஹும் யுக்ஸினூன சுன்ஆ. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா குர்ஆன் வசனங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, பெரிய அந்தஸ்தில் நம்மளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் பெரிய அந்தஸ்தில் வைத்து பேசுகிறான். நபியை பார்த்து பல மக்களை பார்த்து கேட்க சொல்கிறான். எப்படி? நபியே நீங்கள் போய் கேளுங்க, பல பேர்கள் பலவிதமான முயற்சிகளை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த முயற்சிகள் எல்லாம் சுத்தமாக வீணாக போகிறது. இதான் அர்த்தம் அதுக்கு. நான் சொன்ன வசனம் சொன்னல 18 103வது வசனத்துக்கு தான் அர்த்தம். என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த முயற்சி எல்லாமே உருப்படாமல் போகுது அப்படின்ற அர்த்தம் இருக்கும். நல்ல சாயுஃபில் ஹயாத்து துன்யாண்டா இந்த உலக வாழ்க்கையில் இவர்கள் பல்வேறு முயற்சி செய்கிறார்கள், அந்த முயற்சி எல்லாமே உருப்படாமல் போகுது. ஆனால் உருப்படாமல் போகிற அந்த விஷயத்தை நினச்சி இவங்க வந்து ரொம்ப நல்ல அமல் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள். எதுக்காக சொல்லுங்கிற அல்லாஹ்? உலாய் கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹும் வ லிகாயிஹி வ ஹபிதத் ஆமாலுஹும் ஃபலா நுகீமுலஹும் யௌமல் கியாமத்தி வஸனா ذالک ஜஸாவுஹும் ஜஹன்னம் பிமா கஃபரு வத்தஹது ஆயாத்தி வ ருசுலி ஹுஸ்வா. எப்படிப்பட்ட ஆயத்துகள்! அதை தொடர்ந்து வருகிற ஆயத்து 104 105 106 வருது. 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க செய்கிற எல்லா முயற்சியும் வீணாக போகுது. ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நல்ல அமல்கள் செய்கிறோண்டு. என்ன காரணம்னு சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஆயாத்துகளை நம்பவில்லை, அல்லாஹ் இறக்கி இருக்க அருளிய அந்த குர்ஆனை இவர்கள் நம்பவில்லை. லிக்காய் ரப்பிஹி, அதற்கு பிறகு அல்லாஹ்வை நான் சந்திக்கப் போகிறேன் என்று அவங்க வந்து நம்பவில்லை. அதனால் இவர்கள் செய்கிற எந்த அமலையும் எந்த செயல்பாடுகளையும் மறுமையில் நாம் வந்து நிறுக்க மாட்டோம். இவர்களுக்கு கூலி நரகமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் இத்தஹது ஆயாத்தி வ ருசுலி ஹுசுவா, இவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய வசனங்களையும் தூதருடைய நபி மொழியையும் இவர்கள் கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டார்கள். இதான் அர்த்தம் இதுக்கு. ஒரு பக்கம் பலவாறான கூட்டங்கள் இருக்குதான், அந்த கூட்டங்கள்லாம் ஏன் நரகவாதி என்று சொன்னால் அதற்கு காரணங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் அடுக்கிறான். அதில் குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், இவங்க குர்ஆனை நம்ப மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நம்ப மாட்டாங்க, அல்லாஹ்வை சந்திப்பதை நம்ப மாட்டாங்க, இவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ரசூலுடைய வழிமுறையையும் கேலி கிண்டலாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த 5 வகையான பண்பு யார்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பாதவர்கள்ட்ட இருக்கும், ரசூலை நம்பாதவர்கள்ட்ட இருக்கும்,
இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை ஒன்று இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ளாதவர்கள்ட்ட இருக்குன்னா என்ன, அவர்களாகவே தாங்களாகவே புரோகிராமை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் அவர்களாக கற்பனை செய்யப்பட்டது. அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்டது குர்ஆனு. அதை வழிமுறைப்படுத்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக வழிமுறைப்படுத்தினார்கள்? இதை மக்கள் பின்பற்றினால் மாத்திரம்தான் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நன்றாக வாழ முடியும், மறுமையிலும் நன்றாக வாழ முடியும் என்ற எண்ணத்தின் காரணத்தினால், நல்ல எண்ணத்தின் காரணத்தினாக இதை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்றினால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ முடியும். அதற்கு பிறகு மௌத்துக்கு பிறகு கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே என்னை படைத்தவனை சந்திக்கப் போகிறேன். சந்திக்க போகும்போது இந்த உலகத்தில் நான் என்னென்ன செய்தேனோ அதற்காக அல்லாஹ் என்னை விசாரிப்பான். அங்கே நான் செய்த அமல்கள் எல்லாம் அங்கே நிறுக்கப்பட இருக்கிறது. நிறுத்தி நன்மையின் எடை கனமாக இருந்தால், அதிகமாக இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நன்மையின் எடை குறைவாக இருந்தால் நரகம் கிடைக்கும். அதனால் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்களை பின்பற்ற வேண்டும், தூதருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அவர்களாக கற்பனை செய்ய இல்லை. கற்பனை செய்தால் இப்படி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கற்பனை செய்தால் இப்படி இருக்காது என்ற உறுதியான நம்பிக்கை நம் சமுதாயத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்து விட்டு, இவர்களை மாத்திரம் தனியாக பிரித்து வைத்து விட்டு பாக்கி எல்லா ஆலைகளையும் நமக்கு இனம் காட்டுகிறான். எப்போ அவங்கள பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, இவங்களை பார்த்து நீ ஒரு காரியத்தை செஞ்சிடாத, செஞ்சால் மாட்டிக்குவே. ஏன்? அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அவர்களுடைய கொள்கை அதுதான். எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வாழலாம், எதை வேணாலும் கற்பனை பண்ணலாம், தங்கள் வாழ்நாளில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் கேட்ட கேள்வி கிடையாது. அதற்கு யாராவது கேட்பாங்களா? நம்புகிறாங்களா? அவங்க நான் ஒரு காரியம் செய்கிறேன், அந்த காரியத்திற்கு தண்டனை எனக்கு கிடைக்கணும், யாரும் நம்புறானுங்களா? அவனுவன் அல்லது ஏதாவது தூதர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு? எங்கள் தூதர் இப்படி சொன்னார், அது மாதிரி தான் வாழ்வோன்னு சொன்னாங்களா? இல்லையே. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கடவுளை வணங்குகிறேன் என்ற பெயரில் நைட்டு ஃபுல்லாக, காலையில் ஃபுல்லாக பட்டையை போட்டிருப்பான், நைட்டு போல் பட்டையை போட்டுருவான். இதுதான் அவனுடைய கொள்கை. காலையில் மக்களுக்கு காட்டுவதற்காக பட்டையை போடுவான், இரவிலே சென்று கலையில் கிடக்கிற பட்டையை போடுவான். அவன் மக்களிடம் நடித்து காட்டிவிட்டு அவன் கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பிக்கொண்டே இருப்பான். நம்ம கொள்கை அப்படி கிடையாது. நைட்டும் அதான், காலையிலே அதான். என்னுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் அல்லாஹ் சொன்னதாகவும் தூதர் சொன்னதாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம கொள்கை. நம்ம எப்படி அவங்கள பார்த்து மாற முடியும்? இதுதான் கேள்வி. இந்த ஜும்மாவுடைய முக்கிய நோக்கமே நம்மளை பார்த்து அவன் மாறணுமா, அவங்கள பார்த்து நம்ம மாறணுமா? அவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்துவிட்டு நாம் காப்பி அடிப்பதா, அல்லது நம்ம செய்கிற காரியத்தை பார்த்து அவர்கள் அதை யோசிப்பதா? இது டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம். உதாரணமாக நம்ம நிக்காவை எடுத்துக்கங்க, ரொம்பலாம் பேச வேணாம். நம்ம திருமணத்தை எடுத்துக்கோங்க. நம்ம திருமணம் என்பது, நிக்கா என்பது, கல்யாணம் என்பது அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? நமக்கு என்ன சொன்னாங்க கல்யாணத்தை பற்றி? அல்லாஹ் ஆயத்தை இறக்கிற 30வது அத்தியாயம் 21வது வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் ஃபி அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா பல பேர்களுக்கு இது பாடமாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, எதுக்காக தெரியுமா திருமணம் முடிக்கணும்? இந்த திருமணம் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிங்கிறான் குர்ஆன்ல. அல்லாஹுடைய அத்தாட்சியான எப்படி வானம் படைக்கப்பட்டிருக்கிறதோ, சூரியன் சந்திரன்கள் படைக்கப்பட்டிருக்கிறதோ, மிக பிரம்மாண்டமான படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படித்தான் உங்கள் ஆண்களிலிருந்து பெண்களை நாம் படைத்திருக்கிறோம். ஆண்களிலிருந்து பெண்களை படைத்திருக்கிறோம். எதற்காக? தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடமிருந்து ஒரு அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக. ஜால்னா பைனக்கும் மவத்தத்தம் ரஹமா, உங்களிலிருந்து நான் பெண்ணை படைத்தேன். என்ன காரணத்துக்காக? உங்கள் 2 பேருக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஜெனரேஷன் வர வேண்டும், சந்ததிகள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. எங்கிருந்தோ வருகின்ற பெண் உன் வீட்டுக்கு வந்த பிறகு உன்னையே அவள் அதிகமாக விரும்பக்கூடியவளாக ஆகிவிடுகிறாள். சிந்திச்சு பார்க்க சொல்கிறான்ல. எப்படி சூரியனை சிந்திச்சு பார்க்குறியோ, மற்ற படைப்புகளை சிந்திச்சு பார்க்குறியோ, அது மாதிரி உனக்கு வந்த மனைவியை நீ சிந்திச்சு பாரு.
பெண்ணாக இருந்தால் கணவனை சிந்திச்சு பாரு, உங்கள் 2 பேருக்கு மத்தியில் நான் தான் பாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். எங்கே இருந்தே இருந்தீங்க 2 பேரும் சேர்த்து வைத்த ஒரு இரவிலேயே 2 இரவிலேயே ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்று சொல்லுகிறாய். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதை நீங்கள் 2 பேரும் பகிர்ந்து கொண்ட இன்பத்தை அனுபவித்து விட்டு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருமணத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. யா மாசர சபாப், இளைஞர்களே அழைக்கிறாங்க. மனிஸ்தத்தால் பாத்த, உங்களுக்கு சக்தி இருக்குமானால் ஃபல் எத்தஸவ்வஜ், நீங்கள் எல்லாம் கல்யாணம் முடிங்க, திருமணம் முடிங்க. என்ன இன்னஹு அகல்லுல் பஸர், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் திருமணம் முடிப்பதன் காரணத்தினால உங்கள் பார்வை தாழ்மையாக ஆகும். நீங்கள் ரோட்டில் ஏற்கனவே பல பெண்களை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் உள்ளத்தில் ஆசை ஏற்படும். திருமணம் முடித்தாக்கா உங்கள் பார்வை தாழ்த்தி கொள்வீர்கள். அதன் மூலமாக என்ன நினைப்போம், நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறாள், நமக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கும் பெண் ஒருத்தி இருக்கிறாள், நான் ஏன் ரோட்டில் போகிற பெண்ணை பார்க்கணும்னு நினைப்பீங்க. தான் அர்த்தம் இதுக்கு, பச்சையாக சொன்னால் இதான் அர்த்தம். அகல்லுல் இல் பஸர் அக்ஸனுல் இல் ஃபர்ஜ், உங்களுடைய மர்ம உறுப்புகள் பாதுகாக்கப்படுகிறது. பமல்லம் எஸ்தத்தி, யாருக்கெல்லாம் இதற்கு சக்தி பெறவில்லையோ அலேஹி பிசியாமுன், அவர்களெல்லாம் நோன்பு வைத்து கொள்ளட்டும். இன்னஹு விஜாவுன், இது அவர்களுக்கு கேடயமாக இருக்கிறது. ரசூல் அல்லாஹ் சொன்னது ஒரு அத்தாச்சின்ட்டான். ரசூல்லா சொன்னது நம்ம உடம்பில் ஏற்படுகிற ஹார்மோனுடைய காரணத்தினால உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படும், அந்த உணர்வுக்கு தீனியாக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க துன்ககுல் மர்வத்துல் அர்பைன், 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். எதற்காக? ஒன்று சொன்னாங்க லி மாலிஹி, அவருடைய பொருளாதாரத்திற்காக, லி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக, வலி ஹசபிகா, அவருடைய பரம்பரைக்காக, வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காக. அப்படி சொல்ல 4 காரணம்தான். அப்போ எந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்கிறதோ அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் நிக்காஹ் முடித்து நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், இதுதான் நோக்கம்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு திருமணத்துக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன 4 விஷயந்தான் திருமணத்துக்கு வேணும். இன்றைக்கி 4000 விஷயம் இருக்குது நம்ம சமுதாயத்தில். தேவையே 4 விஷயந்தான். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணும், மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும். அதற்கு பிறகு பெண்ணுக்கு மாத்திரம் வழி வேண்டும். அதற்கு பிறகு பெண்ணுடைய வாப்பாவை கூப்பிட்டு நான் உங்கள் மகளை திருமணம் முடிப்பதற்காக நான் இங்கே ஆசைப்படுறோம் நாங்கள், அதனால் இந்த மகர் நீங்கள் வச்சுக்கிங்க, இந்தாங்க ஒரு 50 பவுன் நகை நான் தர்றேன். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான் ஆத்து நிசா சதுக்காத்து ஹின்னனிகளா, உங்கள் பெண்களுக்கு நீங்கள் மணமுடிக்கும் பெண்களுக்கு நீங்கள் மனக்கொடையை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் சொல்லியாச்சு. அதனால் அந்த பெண்ணோட வாப்பாவை கூப்பிட்டு இந்தாங்க உங்கள் பெண்ணுக்கு நான் 25 பவுன் நகை போடுறேன், 50 பவுன் நகை நான் போடுறேன். யார் சொல்ல பொண்ணு போடுறதில்லை, ஆணு போடணும், ஆணு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வாப்பாட்ட பேசிக்கணும். ஏன்னா அவர் தான் சபைக்கு வந்தாங்க, பெண்ணுடைய வாப்பா தான் சபைக்கு வரணும். அதுக்கு பிறகு அந்த ஊரில் இருக்கிற 2 சாட்சி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இடத்துல பள்ளிவாசல்லையோ அல்லது அவங்க வீட்டு வாசல்லையோ ஒரு கட்டில் போட்டு ஒரு பேப்பரை போட்டு விட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார வச்சு பெண்ணுடைய வாப்பாவை கூப்பிட போகிறீங்க, மாப்பிள்ளையை உட்கார வைக்கணும். அவர்கிட்ட கேட்பார் இவர், உன்னுடைய மகளை இது மாதிரி இத்தனை பவுன் நகைக்கு நான் திருமணம் முடிக்க சம்மதம் கேட்பார். கேட்டோன்னே ஆமாம் ஒத்துக்கிறேன் கபூல்னு சொல்லுவாங்க, இஜாப் கபூல்னு சொல்லுவாங்க. நிக்காஹ் முடிஞ்சு போச்சு, 2 பேரும் வாழ வேண்டியதுதான். அந்த மணமகனுடைய செலவு தான் எல்லாமே இருக்க வேண்டும். ஒரு பைசா கூட பெற்றவர்களுக்கு பெண்ணை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகிற சட்டம் இது. ஒரே ஒரு பைசா கூட பெண் வீட்டு செலவு நிக்காஹ் முடிக்கும் போது இருக்கக்கூடாது, எப்பயுமே இருக்கக்கூடாது. பெண்ணை பெற்றவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. பெண்ணை பெற்றவர்கள் பரக்கத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஆளுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதுதான் மிகச்சிறந்த பரக்கத்து, அவங்க வீட்டுக்கு பரக்கத்து வருதுன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில். அப்போ இப்படி ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் சொல்லி அந்த பெண்ணை பெற்றவர்கள் எந்த நேரத்திலும் கவலைப்படக்கூடாது, எப்பயுமே கவலைப்படக்கூடாது. அவர்களுக்கு சரியான கல்வியை கொடுத்து, மார்க்க கல்வியை கொடுத்து, அல்லாஹ்வை நம்ப வைத்து, எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தனக்கு வரப்போகிற கணவன் நல்லவனாக இருக்க வேண்டும், மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என அவள் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துவா செய்து கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தகுந்த மாதிரி கணவனை அவளுக்கு கொடுப்பாள். அதே மாதிரி கணவனுக்கும் அப்படித்தான். இதான மார்க்கம். இதில் எங்கே பூந்துச்சு இவ்வளோ அனாச்சாரங்கள் எப்படி பூந்தது நம்முடைய மார்க்கத்தில்? எப்படி விழாக்கள் எப்படி கொண்டாடுறீங்க, எப்படி அவ்வளோ ஆடம்பரமான செலவுகளை செய்கிறீங்க, எத்தனை லட்சக்கணக்கான மண்டபங்களை பிடித்து ஏன் நீங்கள் விருந்து வைக்கிறீர்கள்? யார் சொல்லிக் கொடுத்தா இது? இந்த விருந்து வைப்பதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் சமயத்தில் கேட்டாங்க, ஏன்பா உன் வேட்டிலாம் மஞ்சளாக இருக்குது,
என்ன சொல்லுது, நேற்று தான் எனக்கு நிக்கா நடந்துச்சு சொன்னாங்க. ரசூலுல்லாவுக்கு சொல்லாமல் அவர் வந்து நிக்கா முடிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க ஒரு ஆட்டையாவது அறுத்துட்டு விருந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கூட அவர் கண்டுக்கல. உலக பணக்காரர் அந்த நேரத்தில். அவர் மதீனாவில் வந்து அப்துல் ரஹ்மான் சாதாரண நினச்சிடாதீங்க. அவர் மௌத்தாகும் போது அவருக்கு போத்திக்கிறது கபன் துணி இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கத்தாக அனைத்தையும் விட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்ட சமயத்தில் மிகப்பெரிய பணக்காரர், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர். அவரோட நிக்காவுக்கு ரசூலுல்லாஹ் கூட, ரசூலுல்லாஹ் சாதாரண ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளோ பெரிய அருள் கொடைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனிதருக்கு அந்த ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லாமல் செய்கிறாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்பா ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதை அவர் கப்சுப்பாக இருந்துட்டார். அப்போ எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் யாரோ செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நம்ம அக்கம் பக்கத்தில் அடுத்த மக்கள், அடுத்த கொள்கை உடல்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி அடித்து அவ்வளோ அனாச்சாரங்களையும் செய்துவிட்டு எல்லாரையும் அழைக்கிறது வேறு. நீங்களும் வந்துடுங்க, நீங்களும் எப்படி வர முடியும்? அல்லாவையும் தூதரையும் பின்பற்றவர்கள் அந்த சபைக்கு செல்வது அல்லாவுடைய சாபத்தை ஏற்படுத்தாதா? என்ன செய்கிற கோச்சிக்கிறாங்க சில பேர். நாங்கள் வந்து அழைத்தோம், நீங்கள் வரவே மாட்டேங்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வந்து கூப்பிட்டோம், வரமாட்டேன், எப்படி போகிறது? இவருடைய முகத்துக்காக நம்ம போனோம்னு சொன்னால் அல்லாவுக்கு மாறு செய்கிற, மார்க்கத்திற்கு மாறு செய்கிற, தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்கிற பயம் இல்லையா நமக்கு? இவர் போயிடுவார், நம்மளும் போயிடுவோம், மார்க்கம் அப்படியே இருக்கும். நாளைக்கு அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கிற சபைக்கு தானே நம்ம செல்ல வேண்டும். இவருடைய திருப்திக்காக நாம் அந்த சபைக்கு சென்றோம் என்று சொன்னால், அவர் தருகிற விருந்தை சாப்பிட்டு விட்டு வந்தோம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம்? நம்ம விருந்து அழைத்தால் போக வேண்டும். இவர் என்ன எல்லா அதிசயம் படித்த மாதிரியும் இவர் சொல்லுகிறது. அந்த ஒரு அதிசயம் தான் தெரிய இருக்கு. மொத்தம் என்னது? விருந்து அழைத்தால் போக வேண்டும் மாத்திரம் தான் தெரியும். மற்ற விருந்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க, எந்த விருந்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், எந்த விருந்தை அவர்கள் புறக்கணித்தார்கள், விருந்துக்கு அழைத்தவர்களை அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயிரக்கணக்கான அதிசயம் இருக்குது. இவருக்கு தெரிஞ்சால் ஒரே ஒரு அதிசயம் என்னது? விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் வந்து அழைத்தால் விருந்துக்கு செல்ல வேண்டும். அதை மட்டும் இவருக்கு மைண்டில் வச்சுருக்கோம். ஏன்? இவருக்கு ப்ராஃபிட் இருக்குது, பிரியாணி கிடைக்கும், மற்ற விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க அதில். இதெல்லாம் வந்து சாபத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யார் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் நான் வந்து ஓப்பனாக தான் சொல்கிறேன். நான் சொல்வதற்கு எந்த விதமான பயமோ அல்லது எந்த அச்சுறுத்தலும் எனக்கு இல்லை. ஏன்னா இந்த மேடை ஏற்கனவே சொன்ன ஆரம்பிக்கும் போது, இந்த மேடை என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையும் தூதருடைய வழிமுறையும் சொல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மேடை இது. இந்த மேடை வந்து உலகம் அழிகின்ற வரை இருக்கும். இந்த மேடையில் வந்து பல்வேறுபட்டவர்கள் வருவார்கள். அங்கே குரானையும் அதிசயம் மற்றும் சொல்லக்கூடிய மேடை தான் அல்லாஹ் கபூலாக்க நாளைக்கு மறுமையில். சும்மா கட்டுக்கதையை விட்டுட்டு மக்களுக்கு பயந்துக்கிட்டு இதெல்லாம் சொன்னால் ஏதோ நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது. அது வேணால் பேச்சுக்கு அழகாக இருக்கலாம், செயல்பாட்டுக்கு செட் ஆகாது. அல்லது அந்த மக்கள் நன்மையை கருதி இவர் பேசியிருக்க வேண்டும். முன்னால் இருக்கிற மக்கள் வந்து இப்படி மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறாங்க, நம் முன்னாடி அவங்க வந்து அல்லாஹ்விட்ட போய் மாட்டிக்கக்கூடாது, இதான் நல்ல எண்ணம் தானே. என் முன்னால் தவறு நடக்கிறது, நான் பாட்டு கண்டுக்காம போனால் என்ன அர்த்தம்? ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்கள் தவறு நடக்குது, நான் சொல்லாமல் போனேன்னா அர்த்தம் அவர் பாட்டு எப்படியே போகிறோம், நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோமா நம்ம பாட்டுக்கு போவோம், இவங்க போனா போகணும், அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். ஆனால் மக்கள் விளங்க மாட்டேங்கிறாங்க. இதை மக்கள் என்ன விளங்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசுனா சூப்பர் ஆளுன்றாங்க. இது மாதிரி எதிர்த்து ஏதாவது சொன்னோம்னா என்ன நம்மளை பற்றி இவர் பேசுகிறாரு. இப்போ வந்து 10, 50, 100, 1000, 200 பேரில் சில பேர் நான் சொன்ன மாதிரி நிற்க முடிச்சிருப்பீங்க. ஏன் நம்மளை பார்த்து பேசுகிறாரு? அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறார்களோ, இந்த சபைக்கு வரும்போது அவங்க உள்ளத்தில் அப்படி தான் ஞாபகம் வரணும். நம்ம அதை தான் எதிர்பார்க்கிறோம். ஏன் வருது? வட்டி வாங்குறவர் இந்த சபையில் உட்கார்ந்தாருன்னா நான் சொல்லுவேன் வட்டி வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வட்டி வாங்குறவருக்கு கசப்பாக தான் இருக்கும். விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன், அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரம் பண்ணுகிறவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். அதுக்காக இங்கே நிற்கிறவர் பேசாமல் இருக்கக்கூடாது. அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த வீட்டுக்காரர், இவர் இந்த வீட்டுக்காரர், இவர் இப்படி இருக்கார், இப்படி இருக்கலாம் பார்த்துட்டு இவர் தான் பேசுகிறான் செட்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்காக இந்த ஜும்மா மேடை கிடையாது. இந்த ஜும்மா மேடை எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும். அவர்களை திருத்துவதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக அது நன்மை தான் கிடைக்கும் அவருக்கு. ஒரு 100 பேர் இப்போ நான் கேட்ட இந்த பேசுகிற பேச்சில் ஒருவர் அனாச்சாரமாக நிற்க முடிக்கிறாரு, மார்க்கத்துக்கு மரணம் நிற்க முடிச்சுட்டார். ஒரு வேளை அவர் உள்ளத்தில் வரும், என்ன வரும்? நம்ம தப்பாக செஞ்சிட்டோம். ஒரு வேளை அல்ல நாடினால் எல்லா காதும் கேட்காது, அது வேறு விஷயம், அது வேறு டாப்பிக்கு. எல்லா காதுக்கும் எல்லா அறிவுரைகளும் கேட்காது. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் காதில் தான் இந்த பேச்சு கூட விழும். அப்படி ஒருவேளை அல்லாஹ் நாடி
அந்த மனிதருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து நாம் இன்னுமே இது மாதிரி செய்யக்கூடாது, நாம் நிக்கா சொன்னால் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, மார்க்கம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பொம்பளை பிள்ளை பார்த்தா பிரச்சனை இல்லை. நான் ரோட்டில் போய்ட்டு பார்க்குறேங்க, உண்மையிலே நம்ம உங்கள் ஊரில் நடந்து போகும்போது சில வீட்டிலேருந்து சில வார்த்தைகள் வந்து பொம்பளைகிட்டேருந்து எப்படி தெரியுமா, என்ன பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்க வேலைக்கு போக மாட்டேங்கிற, தன்னுடைய கணவரை அந்த பொம்பளை கேட்குறா, எப்படி பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு. என்ன அர்த்தம், பொம்பளை பிள்ளையை பற்றிட்டா காலமாக கஷ்டப்படணும்னு அர்த்தம். அவங்க பேச்சுக்கு காலமாக சின்ன பிள்ளையிலேருந்து நகை சேர்க்கறது, காதுலேயும் மூக்குலேயும் கழுத்துலேயும் காலிலையும் போடாமல் எப்படி என் மகளை அனுப்புறது, இதெல்லாம் இவங்களோட டாபிக், இவங்களோட பேச்சு. இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். அவங்க தான் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்கி மார்க்கத்துக்கு முரணாக அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு சில பேர் தூக்கில் தொங்குறான், சில பேர் பிச்சை எடுத்துகிட்டு அலையிறான். சஃபருல்லாஹ் சொல்லுவாங்க. பள்ளிவாசலில் வந்து குமரு காரியன்னு சொல்லி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் வாசலில், அதுக்கு அந்த இமாம் அனுமதிக்கிறான் வசூல் பண்ணிக்கண்டு. அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு, ஏன்ப்பா பெம்பளை பிள்ளையை பார்த்தா மார்க்கத்தில் இது மாதிரிலாம் கிடையாது, பிச்சை எடுக்கூடாது சொல்லி அனுப்பினாமா, யாராவது சொல்லி அனுப்பினோமா, அவ்வளோ எதிர்பார்த்து தெரிவித்தோமா, இல்லை நம்ம ஒரு 10 ரூபாய் போட்டு போகிறோம் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் களையப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போ எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது மாதிரி யாராவது உங்களில் ஒருவர் மார்க்கத்துக்கு முரணாக இந்த செயல்களை செய்திருந்தால் நீங்கள் நிப்பாட்டி விடுங்கள் அல்லாஹ்வுக்காக. இனி நடக்கப் போகிற திருமணத்தில் இது போன்றலாம் செய்ய மாட்டேன் என்று உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் எடுத்துக்கொள்ளணும், நாம் வாழப்போகிற காலத்தில் எந்த செயலாக இருந்தாலும், நம்முடைய நடைமுறைப்படுத்துகிற எந்த செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமாக இருக்கவே கூடாது. அது எந்த செயலாக இருந்தாலும் சரிதான். வெளிப்படையான செயல்கள் பல விஷயங்கள் இருக்குது, அந்தரங்கமான செயல்கள் இருக்குது. எல்லா விஷயங்களிலுமே மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்யவே கூடாது என்ற உறுதி எப்பொழுது நம்மளுக்கு இருக்குமோ, அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாமெல்லாம் ரெடியாக இருக்கோன்னு அர்த்தம். நம்ம ரெடியாக தானே இருக்கணும். எப்போ வேணுமானாலும் நம்ம மௌத்து வரும்ல. அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது மௌத்து வந்தால் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அனாச்சாரமாக ஒரு நிக்கா நம்ம நடத்துகிறீங்க, அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது, நடக்குதா இல்லையா, நம்ம பார்க்குறோமே இல்லையா? எத்தனை இடங்களில் நிக்கா நடக்கும்போது அந்த கேமராவுடைய லைட்டு பட்டு எரிஞ்சு 59 உயிர்கள் போனதெல்லாம் பார்க்குறோம், நியூஸில் பார்த்துருப்பீங்க போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். நடக்குதா இல்லையா? நிக்கா நடக்கும்போது விபத்து ஏற்பட்டு மௌத்தான என்ன செய்கிறது? மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கும்போது அங்கெல்லாம் அழைக்கிறோமே, அந்த அழைப்பாக போகிறவங்களும் அந்த அழைத்தவங்களும் மாட்டிக்காங்களே, என்ன எம்ப நினச்சோம் நம்ம. அப்போ தப்பாக நினச்சிக்கிட்டு எங்களை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க, அந்த விருந்துக்கெல்லாம் நீங்கள் வரமாட்டேங்கன்னு சொல்லி, நாங்கள் வரமாட்டோம், கண்டிப்பாக வரமாட்டோம். நாங்கள் வந்து அறிவிச்சிடுறோம். நாங்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சரியான கொள்கையை சென்று கொண்டு இருக்கிறோமோ, நீங்கள் அழைக்கிற நிக்காவுக்கு கண்டிப்பாக வரமாட்டோம், நீங்கள் அழைக்கிற விருந்துக்கு கண்டிப்பாக வரமாட்டோம். விருந்து எங்களுக்கு பெருசு கிடையாது, எங்களுக்கு மார்க்கம் பெருசு, அல்லாஹ்வும் தூதரும் பெருசு. யாரெல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் பெருசுன்னு உள்ளத்தில் நினைக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போக முடியும். இல்லை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிறேன், என் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நான் சொர்க்கம் போக முடியும், அவங்களை எப்படி நாம் பகைச்சிக்கிறதுனாக்கா அல்லாஹ்வையும் தூதரையும் பகைச்சிக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ்வையும் தூதரையும் பகைத்தவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்ல முடியாது. இங்கே இருக்கிற உறவு முறைகளை பகைச்சா பிரச்சனையே கிடையாது. உறவு முறை ஒருத்தரும் வரமாட்டான். அன்னைக்கு உமா அப்பா வரமாட்டான், வாப்பா அம்மா வரமாட்டான், அண்ணன் தம்பி வரமாட்டான், அக்கா தங்கச்சி வரமாட்டான். எஃபிர்ரு மின் அஹி, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், குல் இம்ரியின் எஃபிர்ரு மின் அஹிஹி வ உம்மிஹி வ அபிஹி வ சாஹிபத்திஹி. நீங்கள் நினைக்கிற எந்த உறவு முறைகளும் அன்றைக்கு மறுமையில் வராது. எல்லோரும் நம்மை விட்டு ஓட இருக்கிறார்கள். நமக்கு அன்றைக்கு துணை அல்லாஹ்வுடைய அருளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை மாத்திரம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்காக அன்றைக்கு மறுமையில் துஆ செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வாய்ப்பை கொடுக்க இருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த சஹாபாக்களாக இருந்தாலும் அங்கே சிபாரிசு செய்ய மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பல ஹதீஸ் வருது. இப்படி சஹாபாவே இருந்தாலும் இதுதான். சஹாபாக்கள் அன்றைக்கு கௌசர் என்ற இடத்த தண்ணி குடிக்க போகும்போது மலக்குகள்லாம் தடுப்பாங்க. இப்படிலாம் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. தண்ணி குடிக்க வரும்போது அந்த மலக்கள் தடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர் என்னுடைய தோழர், உன் தோழர் கிடையாது, நீ போன பிறகு மாற்றாமல் செஞ்சுருக்காங்க பல பேருக்குங்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சஹாபாக்களுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அழகான மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம இந்த உலகத்தில் வாழணும். நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் அல்லாஹ்வை வந்து கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. ரசூலுடைய வழிமுறை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் மிஞ்சி அவங்கெல்லாம் செய்ய மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அல்லது ஈமானில் குறை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று தைரியம், மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லை, அல்லது உள்ளத்தில் வந்து குறை இருக்குது. அதனால் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி நமக்கு தேவையில்லை.
அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பிரயோஜனமும் படாது. என்னத்தான் நீ செஞ்சாலும் அவன் குறை சொல்லிட்டு தான் போவான். நீ என்ன விருந்து கொடுத்தாலும் கறி பத்திரம் தான் சொல்லுவான், அதில் உப்பு குறை பண்ணுவான், காய்கறி சரியில்லைன்னு தான் போவானே தவிர ஒன்று பாராட்ட போகிறது கிடையாது. அதனால் இந்த உலக மக்களுக்காக வாழுகிற வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு என்னை படைத்தவனுக்காக, நம்மை படைத்தவனுக்காக வாழ வேண்டும். படைத்தவனுடைய வழிமுறையை சொல்ல வந்த தூதருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது என்ற ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த மெசேஜ் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக் எனக்கு உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மை என்பது எப்பொழுதும் கசக்கும். எப்படி கசக்கும்? உண்மை என்பது கசக்கும். ஏன் கசக்குது என்றால், அந்த உண்மையை, அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது உள்ளத்தில் வந்து நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கோபமும் வரும். எப்படி? இன்னும் நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்தை வந்து பகிரங்கமாக வந்து உடைக்கிறாரு அவர் அப்படின்னு, இன்னும் அப்படி உடைக்கிறாரு அப்படின்னு. உடைக்கிறதுக்கு காரணம் என்னது? நம்ம எல்லாம் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான், நல்ல நோக்கம்தான் இது. அப்போ கேட்கும் பொழுது, மார்க்கத்துடைய விஷயங்களை கேட்கும் பொழுது எப்படி உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கிற காரியத்தை, நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒரு மனிதர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான் என்று விளங்க வேண்டும். இது முதல் பாயிண்ட்டு. எப்பயுமே வந்து நம்ம முன்னாடி முகத்தை பார்த்து சிரிக்கிறவெல்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறது, சிரிக்கணும், அது அப்புறம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் உன்னிடத்தில் இருக்க குறைகளை சுட்டி காட்டி அந்த குறைகளை எப்படியாவது இவர்களை விட்டு விளக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் உங்களுக்கு நன்மையை நாடுகிறான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அத்தனை பேரும் அன்றைக்கு எதிர்த்ததற்கு காரணம் என்ன? நேரடியாக எதிர்த்தார்கள், எந்த விதமான தயவு தாட்சண்யம் பார்க்கல. அப்புறமா விளங்க வைத்தாங்க. சஹாபாக்கள் வந்து அந்த வழியை விட்டு மாறி வந்த பிறகு அப்புறமா விளங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க, நம் நன்மைக்காக சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் விளங்கினார்கள். அதற்கு பிறகு எதெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள். சும்மா கேட்டோம் போனோன்னு கிடையாது. ஏதோ கேட்டோம் சொன்னார், ஏதோ ஆவேசமாக பேசினார், நல்லா பேசினார், அதெல்லாம் கமெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொன்னார், எதுக்கு சொன்னார், நம்மள்கிட்ட என்ன இருக்குது, அதை எப்படி திருத்திக் கொள்வது, இதுதான் இந்த ஜும்மாவுக்கான ஒரு நிலைமை. அதே பெரும்பாலான ஜும்மா மேடைகள் பயன்படுத்தாத காரணத்தினால தான் நான் ஏற்கனவே ஆரம்பித்த மாதிரி இத்தனை நம்முடைய சமுதாயத்தில் வந்த இத்தனை வழிகேட்டுகளுக்கு மூல காரணமாக இந்த ஜும்மா மேடை தான் இருக்கிறது. அந்த ஜும்மா மேடைகள் இன்ஷா அல்லாஹ் சரியாக பயன்படுத்தப்படுமானால் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் திருநாளே போதும். ஒரு செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய செய்தியை, ரசூலுடைய செய்தியை கேட்டு ஒரே ஒரு மனிதர் அவர் தெரிந்து தன் வாழ்க்கையை சரியாக அமைத்து கொண்டாலே அவர் சொர்க்கத்துக்கு அவர் போதும். ஆனால் அந்த நன்மையை பற்றி அவர் சரியாக சிந்திக்காத காரணத்தினால் ஏதோ வந்தார், ஏதோ குத்துபாண்டார், ஏதோ ஓதுனார், ஏதோ செலவு கொடுத்தார், அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி உள்ள வழிமுறையிலே மாற்றி அமைப்பதற்கு நம்மால் முடிந்த முயற்சியை செய்ய வேண்டும். அதற்காக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். அந்த நல்ல எண்ணத்தை அல்லாஹ்வுக்கு சொன்ன அனைவருக்கும் விதைத்து சரியான பாதையை நாம் நடந்து அதன் பக்கம் மற்ற மக்களை அழைப்பவர்களாக நம் அனைவரையும் வளரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன்